அகதா கிறிஸ்டியின் டிக் 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 அத்தியாயம் 27. ஒரு வசந்த இரவில். ஜிம்மி தேசிகர் கூட்குடும்பம் தங்கியிருந்த லெதர்புரி பகுதிக்கு சூரியன் காய்ந்து கொண்டிருந்த பகல் வேளையில் வந்து இறங்கிய போது மிஸ்ஸஸ் கூட்டின் அன்பினாலும் மிஸ்டர் கூட்டின் வெளிப்படையான ஈவிரக்கமற்ற வெறுப்பாலும் வரவேற்கப்பட்டான். ஜோடி பொருத்தம் பார்த்து பெருமை கொள்ளும் கண்கள் மிஸ்ஸஸ் கூட்டுடையவை என்று ஜிம்மி அறிந்திருந்தபடியால் சாக்ஸ் டெவன்ட்ரியுடன் நெருக்கம் இருப்பது போல காட்டிக்கொள்ள சிரமப்பட்டு நடந்து கொள்ள வேண்டியிருந்தது. அங்கு ஓரூர்கி மிகுந்த உற்சாகமான மனோநிலையில் இருந்தார். அப்பேயில் நடந்த நிகழ்வுகள் குறித்து அலுவலக ரீதியாக ரகசியம் காப்பது போல் அவர் நடந்து கொண்டாலும் சாக்ஸின் தொணதொணப்பு தாளாததால் உண்மை என்னவென்று எவரும் அறிய முடியா வண்ணம் அற்புதமான கதை ஒன்றை அந்த நிகழ்வுக்காக அவிழ்த்துவிட்டு சரிக்கட்டினார். அக்கதையின் விளைவாக 4 முகமுடி மனிதர்கள் துப்பாக்கியுடன் அப்படியா என்ன என்று மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து விடை தந்துதான் ஆக வேண்டும் என்று துடித்தாள் சாக்ஸ். இப்பதான் எனக்கு நினைவுக்கு வருது. 1/2 டஜன் இருந்திருப்பாங்க. அத்தனை பேரும் என்னை குண்டு கட்டா அமுக்கினாங்க. வாயில ஊற்றி குடிக்கணும்னு தொண்டையை கிழிச்சாங்க. அது விஷம்னே நினைச்சேன். நான் அதோட என் ஆயுசு போனதுன்னே முடிவு கட்டினேன். என்ன திருடு போச்சு? அல்லது அவனுங்க என்னத்தை திருட இப்படி முயற்சி பண்ணியிருக்காங்க? வேற என்னவா இருக்க முடியும்? ரஷ்ய கிரீடத்தின் மணிமகுடத்தின் அணிகலன்கள் லோமெக்ஸால் இங்கிலாந்து பேங்கில் போட்டு வைக்க ரகசியமாய் கொண்டு வரப்பட்டவை. என்னோட நெருங்கிய தோழன் பைலட்டா இயங்கிய விமானத்துல தான் அது எடுத்து வரப்பட்டது. உன்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கும் இது ஒரு ரகசிய வரலாறு சாக்ஸ். என்னை நீ நம்பலன்னா ஜிம்மி தேசிகரை கூட நீ கேட்டு பார்த்துக்கலாம். அங்கே 2 துப்பாக்கிங்க இருந்தது என்றார் லேடி கோட். என் கண்ணால நானே பார்த்தேன். இந்த வாலிப பைய உயிர் பிழைச்சது ஆச்சரியம்தான். தப்பிக்கவே பிறந்தவனாக்கும் நான் என்று ஜிம்மி. அங்கே ஒரு ரஷ்ய நாட்டு பிரபுவுடைய மனைவி ஒருத்தி அதி அற்புத சுந்தரியாமே, அவ இருப்பதா கேள்விப்பட்டேன் சொன்னாள் சாக்ஸ். அப்புறம் அந்த வில்லன் பில் பூடா பெசட் பகுதி பற்றி அவ சொன்ன சில சமாச்சாரங்கள் குடலை திருப்பி தாம்பா போட்டுது என்றார் லேடி குட். அதையெல்லாம் நான் எப்பவும் மறக்க மாட்டேன். ஓஸ்வால்ட், நாம் அந்த பகுதிக்கு ஏதாவது பணம் அனுப்பணும். இதற்கு சர் ஓஸ்வால்டு உரும இதை நான் குறிச்சுகிறேன் மை லேடி என்றார் ரூபர்ட் பேட்மேன். தேங்க்யூ பேட்மேன். நன்றி தெரிவிக்கும் விதமாவது ஏதாவது பண்ணியாகணும்னு நினைக்கிறேன். சுடப்படுவதிலிருந்து எப்படி சர் ஓஸ்வால்டு தப்பிச்சார்னு எனக்கு இன்னமும் விசித்திரமா இருக்கு. வாயை மூடுறியா மரியா? திருடுங்க பயம் எனக்கு எப்பவுமே இருக்கு லேடி குட். இப்படிப்பட்ட அனுபவங்களை ஒருத்தன் முகத்துக்கு முகம் சந்திக்கிறான்னு சொன்னால் வாவ், அது எத்தனை த்ரில்லிங் என கிசுகிசுப்பாய் சொல்லிக்கொண்டாள் சாக்ஸ். அத்தனையும் வலி. தனது வலக்கையை தடவி விட்டபடி சொன்னான் ஜிம்மி. பாவம், எப்படி இருக்கு கை என்று கேட்டார் லேடி குட். இப்போ எவ்வளவோ பரவாயில்ல. ஆனால் எல்லா வேலைகளையும் இடக்கையாலேயே பண்ணணும் என்பது படு இம்சை. ரொம்ப தவிச்சிட்டேன். 2 கைகளையும் சரிசமமாக உபயோகப்படுத்துவது மாதிரி நாம் வளரணும் என்றார் சர் ஓஸ்வால்டு. இதற்கு என்ற சாக்ஸ் கேட்டால், உங்களால் முடியுமா? நிச்சயமா, என்னால் 2 கைகளாலும் சரளமாக எழுத வரும். ஆனால் 2 கையாலும் ஒரே சமயத்தில் முடியாது. அது யாராலும் முடியாது என்றார் சர் ஓஸ்வால்டு சுருக்கமாய். நோ என்றாள் சாக்ஸ் சிந்தனையாய். அதுக்கு நல்ல சாதுரியம் வேணும்னு நினைக்கிறேன். வலது கை பண்ணுவது என்னன்னு இடது கைக்கு தெரியும்படி இப்படி இருப்பது என குறிப்பிட்ட ஓரூர்க்கு
இன்னைக்கு தேதியில் அது அரசாங்க வேலைக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும் என முடித்தார். உங்களுக்கு 2 கைகளையும் ஒரே சமயத்தில் பயன்படுத்த முடியுமா? நோனோ, நான் வெறும் வலக்கை பழக்கம் உள்ளவன் மட்டுமே. ஆனால் நீங்கள் 2 சீட்டுகளையும் இடக்கையில் கையாள்வதை நான் பார்த்திருக்கிறேன் என்றான். கவனிக்க என்றே உள்ள பேட்மேன். அன்னைக்கு ராத்திரி நான் கவனிச்சேன். ஓ, அது வேற சமாச்சாரம் என சுழுவாய் சொன்னார் ஓருர்கி. ஒரு அழைப்பு மணி சோகையாய் ஒலிக்க எல்லோரும் டின்னருக்கு தயாராக மாடிக்கு போனார்கள். டின்னர் முடிந்ததும் சர் ஓஸ்வால்ட், லேடி குட் மற்றும் பேட்மேன் ஓருர்கி சீட்டாட்டத்தில் இறங்கினார்கள். ஜிம்மி மாலை பொழுதை சாக்ஸுடன் கழித்தான். இரவு படுக்கைக்கு போகும் முன் ஜிம்மி கடைசியாய் கேட்ட வார்த்தைகள் சர் ஓஸ்வால்டு அவருடைய மனைவியிடம் சொன்னவை. உன்னால் சீட்டாட்டத்தை, அதுவும் பிரிட்ஜை வெற்றிகரமாக ஆடவே முடியாது மரியா. இதற்கு மனைவியின் மறுபதல், எனக்கு தெரியும் டியர், இப்படித்தான் நீங்கள் எப்பவும் சொல்வீங்க. 2 மணி நேரத்துக்கு பிறகு ஜிம்மி ஓசை எழுப்பாது படியிறங்கி கொண்டிருந்தான். சமையல் அறை வரை சின்னதாய் எட்டி பார்த்துவிட்டு சர் ஓஸ்வால்ட்டின் படிக்கும் அறைக்கு பயணமானான் அவன். அங்கு கவனமாய் ஓரிரு நிமிடங்கள் கவனித்து முடித்துவிட்டு தன் வேலையில் இறங்கினான். மேஜைகளின் அனைத்து டிராயர்களும் பூட்டப்பட்டிருக்க, ஆனால் ஜிம்மியின் கையிலிருந்த விசித்திரமான ஒரு கம்பியால் அவற்றை திறக்க முடிந்தது. ஒவ்வொரு டிராயரும் அவனுடைய கணக்குக்கு இணங்கின. வரிசைகரமாய் ஒவ்வொரு தட்டாய் அவன் கவனித்தான். எடுத்தவற்றை அவை எப்படி இருந்தனவோ அப்படியே திருப்பி வைப்பதில் கவனமாய் இயங்கினான். தூரத்தில் ஓசை விளைவது போன்ற ஒரு கற்பனையால் அவ்வப்பொழுது செய்வதை நிறுத்திவிட்டு கூர்ந்து கவனிக்கவும் செய்தான். ஆனால் எவ்வித இடையூறும் இன்றிதான் அவன் இருந்தான். கடைசி டிராயரும் பூட்டப்பட்டிருந்தது. இத்தனை நேர அனுபவத்தால் ஸ்டீல் பற்றிய பல இன்ட்ரெஸ்டிங் தகவல்கள் அவனுக்கு விளங்கியிருக்க வேண்டும். இந்த தட்டையும் இணங்க வைக்க அவனால் ஆனது. ஆனால் மர்ம எண் 7 பற்றிய தகவலை தரவல்ல ஹேர் எபர்ட்டின் கண்டுபிடிப்பு குறித்த சுவாரஸ்யமான எதுவும் அவனுக்கு சிக்கவில்லை. அப்படி எதுவும் கிடைக்காது என்பதுதான் அவனுடைய அடிமனத்தாழத்து யூகமும் கூட. இது ஏதோ கிடைத்துள்ள ஒரு சந்தர்ப்பம். இதனை முயற்சிப்பதால் அப்படி ஒன்றும் கொட்டிக்கொண்டு தீர்வுகள் கிடைத்துவிடாது. அற்புதமான லக் இருந்தாலே தவிர என்பது ஜிம்மிக்கு தெரியும். சரியாய் மூடியாயிற்றா என்று 1க்கு 2 தடவை டிராயர்களை பார்த்து கொண்டான் ஜிம்மி. ரூபர்ட் பேட்மேனின் கூர்ந்து கவனிக்கும் திறமை பற்றி அவனுக்கு தெரியும். தான் வந்து போயிருப்பதை காட்டிக் கொடுப்பது போன்ற எந்த தடயமும் அறையில் விடவில்லையே என 1க்கு 2 முறை பார்த்து கொண்டான். இன்னைக்கு இவ்வளவுதான் என்று தனக்குள் தானே சொல்லி கொண்டான் அவன். வேற எதுவும் இங்கே இல்லை. வெல், நாளைக்கு நல்ல லக் அடிக்கலாம். படிக்கும் அறையை விட்டு வெளியேறி அதன் கதவை மூடி பூட்டினான். ஒரு கணம் தனக்கு அருகிலிருந்து சிறு ஓசை விளைந்ததாய் அவன் எண்ணினான். ஆனால் உடனேயே அப்படி ஒன்றும் கிடையாது என முடிவெடுத்து கொண்டான். பெரிய ஹாலின் குறுக்கே கொஞ்சமும் ஓசை எழுப்பாது தன் வழியை பண்ணிக்கொண்டு முன்னேறினான். தடுமாறி விடாமல் மேலே ஏறி அவன் செல்ல ஏதுவாய் ஜன்னல்களின் வழியே மெல்லிய ஒலி வந்து கொண்டிருந்தது. மறுபடியும் அருகில் சிறு ஓசை விளைவதை கேட்டான் ஜிம்மி. இம்முறை சர்வ நிச்சயமாய் எவ்வித தவறுக்கும் இடமின்றி ஹாலில் ஜிம்மி மட்டும் தனித்தில்லை. அவனைப் போலவே ஒளியின்றி நழுவலாய் வேறு யாரோ நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவனது இதயம் திடுமென்று பறக்கத் தொடங்கியது. திடீரென்ற பாயச்சலில் சுவிட்சினை நெருங்கி மின்சார விளக்குக்கு உயிர் தந்தான். இருட்டில் பரவிய பேரொளி அவன் கண்களை கூச வைத்தாலும் பட்டவர்த்தனமாக அவனால் பார்க்க முடிந்தது. 4 அடி இடைவேளை கூட விடாமல் அங்கு நின்று கொண்டிருந்தது ரூபர்ட் பேட்மேன். மை காட் என அலறிய ஜிம்மி பாங்கோ என்று சொல்லியே விட்டான். என்னை நீ பயமுறுத்திட்ட. இப்படியா இருட்டில் நழுவுவ? ஏதோ சத்தம் கேட்டன என விளக்கினான் அவன்.
கடுமையாய் திருடங்க யாராவது வந்துட்டாங்களேன்னு பார்க்க வந்தேன். ரப்பர் போல உணர்ச்சியற்று கிடந்த பேட்மேனின் முகத்தையே சிந்தனையாய் பார்த்தான் ஜிம்மி. நீ எல்லாத்தையும் நினைக்கிற பாங்கோ என்றான். துப்பாக்கியோடு வந்திருக்கியா? அவனுடைய கண்கள் பாங்கோவின் பேண்டில் தெரிந்த சிறு மேட்டில் பதிந்திருந்தது. கையில் பிஸ்டல் வச்சிருப்பது பாதுகாப்புதான் என்றான் பேட்மேன். எப்போ என்ன மாதிரி ஆபத்து வரும்னு யாருக்கு தெரியும்? நல்ல வேலை நீ என்னை சுடலை என்றான் ஜிம்மி. பார்க்கிறவங்களை எல்லாம் என்னை சுட்டு சுட்டு நான் தோய்ஞ்சு போயிட்டேன்பா. நான் சுலபமாக சுட்டு தள்ளியிருப்பேன். பேட்மேனின் பதில். அது சட்டத்துக்கு புறம்பானதாக அமைஞ்சிருக்கும் என்றான் ஜிம்மி. சுடுவதற்கு முன்னாடி அவன் திருடன் தானுன்னு நீ ஊர்ஜிதப்படுத்தியிருக்கணும். நீயா முடிவெடுத்துக்க முடியாது. இல்லைன்னா என்னை போன்ற ஒரு வெகுளியானவனை எதுக்காக சுட்டேன்னு விளக்க ஒரு நல்ல காரணம் நீ வச்சிருக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக நீ படியிறங்கி வந்த? பசி என்றான் ஜிம்மி. பிஸ்கெட் கிடைக்குமான்னு பார்க்க வந்தேன். ரூம்லேயே டின்னில் சில பிஸ்கெட்டுகள் வச்சிருக்கேனே சொன்ன பேட்மேன் அவனுடைய கனமான கண்ணாடிகளின் வழியே கண் அகற்றாமல் ஜிம்மியையே பார்த்தான். இங்கே தான் உன்னோட ஆளுங்க தப்பு வேலை பண்ணியிருக்காங்க பாங்கோ. பசியோடு இருக்கும் விருந்தாளிக்கு அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டின ஒரு டின் இருக்கு. ஆனால் அப்படி பசிக்கும் விருந்தாளி அதை திறந்து பார்த்தால் உள்ளே ஒன்றுமே இல்லை. ஸோ நான் டைனிங் ஹால் வரை வரும்படி ஆயிடுச்சு சொல்லிவிட்டு இனிமையான புன்சிரிப்போடே தனது பேண்ட் பாக்கெட்டிலிருந்து சில இனிப்பு பிஸ்கெட்டுகளை எடுத்து காட்டினான் ஜிம்மி. அங்கு சில கணங்கள் தாமதம் விளைந்தது. ஓகே, இப்போ நான் படுக்க போகலான்னு நினைக்கிறேன் என்றான் ஜிம்மி. குட் நைட் பாங்கோ. எவ்வித உணர்ச்சிகளும் காட்டாமல் படிகளேற ஆரம்பித்தான் ஜிம்மி. பேட்மேன் அவனை தொடர்ந்தான். ஜிம்மி அவனுடைய அறையின் நுழைவாயிலை அடைந்ததும் இன்னொரு தடவை குட் நைட் சொல்ல போவதைப் போல நின்றான். பிஸ்கெட்டுங்க டின்ல இல்லைன்னு நீ சொல்லுது ஓர் அசாதாரணம் என்றான் பேட்மேன். உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் ஒரு தடவை அவற்றை நிச்சயமா நல்லா கண்ணை திறந்து பார்த்துக்க. அறையின் குறுக்கே விரைந்து போய் டின்னை திறந்தவன் அது காலியாய் இருப்பதை பார்த்தபடி நின்றான். எப்படியோ தவற விட்டுட்டேன் என்றான். வெல், குட் நைட். அவன் வெளியேறினான். கவனித்தபடி தனது மெத்தையின் நுனியில் உட்கார்ந்து கொண்டான் ஜிம்மி. மயிரிழையில் தப்பிச்சேன் என்று சொல்லிக்கொண்டான். உடம்பு முழுக்க சந்தேகம் அவனுக்கு. தூங்கவே மாட்டான் போல. ரிவால்வரையும் பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டு சுத்தம் அசிங்கமானவன். எழுந்து கொண்ட அவன் ட்ரெஸ்ஸிங் டேபிளின் ஒரு டிராயரை திறந்தான். அங்கு அடுக்கப்பட்டிருந்த பல டைகளுக்கு அடியில் பிஸ்கெட்டுகள் இருந்தன. இதை இப்படியே விட்டு வைக்கக்கூடாது என்று முணுமுணுத்து கொண்டான் அவன். எப்படியாவது இதுங்களை நான் தின்னாகணும். எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்கேனான்னு தேடிக்கிட்டு காலையில் வந்துடுவான் அவன். ஒரு நீண்ட பெருமூச்சோடு சின்னதாய் குமட்டியபடி வேண்டா வெறுப்போடு அந்த பிஸ்கெட்டுகளை சாப்பிட ஆரம்பித்தான் அவன்.